Hello, welcome to Victory Science Academy. Today we are going to see about tuberculosis. Tuberculosis is a disease which is related to lungs and respiratory tract, and it is a communicable disease. It's shortly called as TB. டியூபர்குலோசிஸ் அப்படின்றது நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி. இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய ஒரு நோய். அதை தான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி அப்படின்னு சொல்லலாம். திஸ் டியூபர்குலோசிஸ் which occurs in homeless people, malnutritioned person and alcoholic drinkers. இந்த டியூபர்குலோசிஸ் அப்படின்ற நோய் யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு இல்லாதவர்கள், நாடோடிகளாக வாழ்பவர்களுக்கு இந்த டியூபர்குலோசிஸ் நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மால் நியூட்ரிஷன்ட் பர்சன்ஸ், அதாவது மால் நியூட்ரிஷன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கரெக்டாக எடுத்துக்கணும். அது இல்லாமல் சீப்பாக ஏதாவது கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ், விட்டமின்ஸ் அதெல்லாம் கிடைக்காது. அதனால் நம்ம உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுனால ஈஸியாக இந்த டியூபர்குலோசிஸ் நோய் ஈஸியாக நம்ம உடம்புல பரவிடும் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்கஹாலிக் ட்ரிங்கர்ஸ், அதாவது மது பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த டியூபர்குலோசிஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. Similarly, the tuberculosis which is caused by a bacterium which is called as Mycobacterium tuberculosis. The bacteria means it is a microorganism which can be seen through only by the microscope. It cannot be seen through the naked eye. அதாவது டியூபர்குலோசிஸை காஸ் பண்ணக்கூடியது ஒரு கிருமி, அதை நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதை மைக்ரோஸ்கோப்பு மூலமாக நாம் அந்த கிருமியை பார்க்க முடியும் அப்படின்றாங்க. அந்த கிருமிக்கு பேர் என்ன அப்படின்னா, அதாவது டியூபர்குலோசிஸ் என்ற நோயை பரவ வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரியின் பெயர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்றாங்க. அண்ட் when you viewed it through the microscope, it is having a rod shape, so it is called as bacillus அப்படின்றாங்க. இது இந்த பாக்டீரியாவை எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும் பொழுது என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா ராட் ஷேப்பில் இருக்கும், ஒரு தட்டையான ஒரு வடிவத்தில் இருக்கும். அது எப்படி இருக்கும், அதுக்கு பேர் பேசில்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராட் ஷேப்பில் இருந்தால் அந்த பாக்டீரியாவுக்கு பேர் பேசில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The infection of is due to the inhalation of bacterium or lowered body resistance caused by malnutrition. அதாவது இந்த டியூபர்குலோசிஸ் நோய் எப்படி வருது அப்படின்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அந்த மைக்கோபாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே போகும் பொழுது இந்த நோயை நம்ம உடம்புல நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை கம்மியாக இருந்தால் இந்த நோய் நம்மளுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி இந்த இம்யூன் பவர் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் சரியான உணவு பழக்கங்கள் இல்லாத ஒரு காரணத்தினால் அப்படின்னு உள்ளதையும் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், usually this particular mycobacterium tuberculosis which infects the children, at that stage we called that particular infection as primary complex. அதாவது சின்ன குழந்தைகளுக்கு இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஈஸியாக உள்ளுக்கு போய் அதை டிபியை எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்கும். அதாவது அந்த நோயை நோய் ஏற்படுறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸை நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அது சின்ன குழந்தைகள் நம்ம தடுப்பூசி போடுறது மூலமாகவும் மெடிசின் கொடுக்கறது மூலமாகவும் இந்த கிருமியை ஈஸியாக கில் பண்ணி அந்த டிபி அப்படின்ற அந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற நோயை பரவாமல் பார்த்துக்கலாம். அதாவது
சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் உள்ளுக்கு போனால் அதை வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது மனிதர்களுக்கு, அதாவது 18 அடல்ட்ஸுக்கு வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், அதை வந்து என்ன சொல்லலாம், டியூபர்குலோசிஸ் இல்லாட்டி டிபி அப்படின்னு சொல்லலாம். Usually the bacterium which enters into the lungs through the nose, and then the bacterium go and reaches the lungs, and then the defensive cells which surrounds that particular bacterium, and it forms a classified nodule which is called as the tubercle. அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்று மூலமாக இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து லங்ஸுக்குள்ளே போகும். லங்ஸுக்குள்ளே போய் என்னாகும், அங்கே வந்து நோயை உற்பத்தி, அது அந்த பாக்டீரியம் வந்து உள்ளுக்கு போய் அது வந்து இனவிருத்தி பண்ண பார்க்கும். இனவிருத்தி பண்ணி அது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து நோயை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அதை விடாமல் என்ன பண்ணும், ஒரு கிருமி உள்ளுக்கு போனோடனே நம்ம உடம்பு வந்து அது வந்து ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்தத்தில் இருந்து நிறைய மேக்ரோஃபேஜஸ் அப்படின்ற வந்து செல்ஸ் வந்து நிறைய அங்கே வந்து அதை சுற்றி நின்று அதை கவர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு பேர் வந்து டியூபர்குல் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி கால்சிஃபைடு நொடியூல் அப்படின்னு சொல்லலாம். திஸ் டியூபர்குல் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பேசில்லி several layers of macrophages and outer layer of lymphocytes. அதாவது நம்ம பார்த்தோம்ல டியூபர்குல்னா என்ன அப்படின்னு உள்ளதை வந்து இங்கே டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அதாவது உள்ளுக்கு வந்த கிருமி, அந்த கிருமியை சுற்றி பல அடுக்குகள் வந்து மேக்ரோஃபேஜஸ் அப்படின்ற செல்ஸ் வந்து சரௌண்டாக இருக்கும். அதுக்கு அப்புறம் சுற்றி என்ன இருக்கும், லிம்ஃபோசைட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. திஸ் டியூபர்குல் can be seen in the X-ray films as shiny dense shadow at the edge of the lungs. It represents the primary complex of the tuberculosis அப்படின்றாங்க. அதாவது இந்த கிருமி உள்ளுக்கு வந்தாச்சு, அதை சுற்றி மேக்ரோஃபேஜஸ் இருக்குது, அதை சுற்றி லிம்ஃபோசைட்ஸ் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த கிருமி அந்த டியூபர்குல்ல வந்து உள்ளுக்கு நம்ம லங்ஸில் இருந்தால் அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, செஸ்ட் போர்ஷனில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லங்ஸ் பகுதியில் என்ன இருக்கும், ரொம்ப பளபளக்கும் தன்மை வாய்ந்த சில புள்ளிகள் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரைமரி காம்ப்ளெக்ஸோ இல்லாட்டி டியூபர்குலோசிஸோ இருக்குது அப்படின்னு உள்ளதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டயக்ராம் இருக்குது. That diagram is, this is the diagram. This is the X-ray which is taken by a healthy individual and a tuberculosis infected individual. So in the right side you can see that some shiny spots which are seen in that particular circled area, encircled area. In that particular area, shiny dense mass which is seen there, it indicates that the tubercle which is found to be present in that particular areas. This give an inference that in this particular patient which is having the infection of mycobacterium tuberculosis. அதாவது முதல் டயக்ராமை பாருங்கள், அதில் வந்து சர்க்கிள் போட்டிருக்காங்க. அந்த அந்த மஞ்சள் கலர் சர்க்கிள்குள்ளே பாருங்கள், ஒரு சில பளபளக்கும் தன்மை வாய்ந்த வெள்ளை புள்ளிகளோ உள்ள வெள்ளை ஒரு பிரகாசமான ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து நீங்கள் பார்க்கலாம். அது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கிருமி இருக்குது, அந்த கிருமியை சுற்றி மேக்ரோஃபேஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதை சுற்றி லிம்ஃபோசைட் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டிபியை உருவாக்கக்கூடிய அந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து உங்கள் லங்ஸுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த சைடு பாருங்கள், another diagram, another X-ray which is seen. In that here there is no any shiny dot spots, so it indicates that there is no infection of mycobacterium tuberculosis
பாக்டீரியா. அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரேயில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான டென்ஸ் ஒயிட் பிரைட் ஸ்பாட்ஸ் வந்து இல்லை. அப்படி இல்லாத காரணத்தினால இங்கே வந்து எந்த விதமான லங்ஸில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படின்னு உள்ளதை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் infected child develops lifelong immunity to this disease. Suppose a child which is infected by the Mycobacterium tuberculosis and the primary complex is formed means after you are curing that particular primary complex by the drugs, that particular child can have the immune power against that particular tuberculosis disease throughout his or her life long. That means that is lifelong immunity which is developed by the infection of that particular Mycobacterium tuberculosis in that particular child. அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வருமானால் அதுக்கப்புறமேட்டு அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த கிருமி வந்து அவங்க உடம்புல வந்து இன்ஃபெக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த டிபி அப்படின்ற நோய் வந்து வராது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. தென் இன் த லேட்டர் ஸ்டேஜஸ் த tubercle becomes large. Tubercle becomes large means many cells which gets accumulated around that particular bacteria in the lungs. Macrophages and the tissues cells begins to die and fuse together to form a cheese-like mass called as cessation necrosis. அதாவது நம்ம லங்ஸில் வந்து அந்த கிருமி இருக்குது, அதை சுற்றி பல செல்ஸ் வந்து அதை கவர் பண்ணி அதை கில் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இம்யூன் பவர் கம்மியாக இருந்தால் என்னாகும், அந்த சுற்றி இருக்கக்கூடிய செல்ஸானது சிதைந்து கொண்டே வரும். அதாவது பாக்டீரியா வந்து அந்த செல்களை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும். அப்படி வரும் பொழுது என்ன ஆகுங்கன்னா ஒரு சீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த எப்படி நம்ம பாலாடை இருக்கும் அந்த பாலாடை மாதிரி இருக்கிற வலுவழுப்பு தன்மையோட வெள்ளை கலரில் அங்கங்கேயா இருக்கும் லங்ஸுக்குள்ளே அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை வாய்ந்த செல்ஸ் வந்து எல்லாம் இறந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் this particular condition is untreated, it breaks the lungs tissue and it forms the cavities. அதாவது இந்த கண்டிஷனில் அதாவது பாக்டீரியா வந்து வளர்ச்சி பெற்று எல்லா செல்ஸையும் சிதைச்ச பிறகு என்ன எங்கே வரும், கடைசியில் லங்ஸுக்கு வரும், நுரையீரலை வந்து தாக்கும் அப்படின்றாங்க. நுரையீரலை தாக்கிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸை வந்து சாப்பிட்ரும், லங்ஸில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து சாப்பிட்ரும், ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாம் சாப்பிட்ரும். அப்போது என்னாகும், பிளட்டு வந்து லங்ஸுக்குள்ளே லீக் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றாங்க. The blood vessels are eroded. When the patient coughs, bright red blood is coughed out. அதாவது ஒரு பேஷண்ட் வந்து இருமினால் காஃப் அப்படின்னா இருமுறது. அது ஒரு பேஷண்ட் வந்து டிபி பேஷண்ட் வந்து இருமினால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க இருமுறப்போ எச்சி வெளியே வரும் பொழுது அதில் இரத்தம் வந்து கலந்திருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. தென் this particular Mycobacterium tuberculosis enters into the blood and it reaches the brain and it will cause the tuberculosis meningitis disease. அதாவது இந்த கண்டிஷன்லேயும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டா இரத்த நாளங்களை உடைச்சது மட்டும் இல்லாமல் இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஆனது இரத்தத்தின் வழியாக எங்கே போகுது, தலையில் போகுது, தலைக்கு போகும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய பிரெயினை போய் அஃபெக்ட் பண்ணுது. அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் டியூபர்குலோசிஸ் மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கம்மிங் டு த சிம்டம்ஸ் ஆஃப் டிபி. அதாவது டியூபர்குலோசிஸுக்கு என்னென்ன சிம்டம், லாஸ் ஆஃப் அப்பிடைட். அப்பிடைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிக்கிறது. அப்பிடைட்னா பசிக்கிறது. லாஸ் ஆஃப் அப்பிடைட்னா பசியின்மை. டிபி பேஷண்ட்டுக்கு அவ்வளோவா பசிக்காது அப்படின்றாங்க. பசிக்காததுனால என்ன ஆகும், அவங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கொஞ்ச நாளில்
அவங்களோட பாடி வெயிட் குறைஞ்சிரும். அதான் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, வெயிட் லாஸ் அப்படின்றாங்க. தென் பெர்சிஸ்டன்ட் காஃப், தேர்ட் ஒன் இஸ் த பெர்சிஸ்டன்ட் காஃப். இருமுறது வந்து கண்டினியூஸாக இருமுறது, அதுதான் பெர்சிஸ்டன்ட் காஃப், இடைவிடாமல் இருமுறது அப்படின்றாங்க. அதே மாதிரி செஸ்ட் பெயின், இப்படி கண்டினியூஸாக இருமுறதுனால நுரையீரலில் வந்து ப்ரெஷர் கூடுறதுனால நம்ம செஸ்ட் பகுதி வந்து ரொம்ப வலிக்கும் அப்படின்றாங்க. தென் ஃப்ளோ ஆஃப் திக் ஸ்பூட்டம், ஸ்பூட்டம்னா சளி, திக்குனா ரொம்ப அடர்த்தி வாய்ந்த சளி வந்து எப்பவும் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு த ட்ரக்ஸ், the first one is the antibiotic which is called as the streptomycin, the second one is isoniazid, third one is rifampin, that is also an antibiotic, then last one is the ethambutol. These are the drugs which are used to cure that tuberculosis disease: streptomycin, isoniazid, rifampin and ethambutol. Then there is also vaccination for this TB, அதாவது டிபி என்ற நோய்க்கு தடுப்பு ஊசிகள் இருக்கிறது அப்படின்றாங்க. தட் இஸ் பிசிஜி, தட் இஸ் பேசிலி கால்மெட்டிக் யூரின் அப்படின்றாங்க. திஸ் இஸ் த நேம் ஆஃப் த வேக்சின் விச் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் டியூபர்குலோசிஸ் ஃப்ரம் த சைல்டு. அதாவது சின்ன வயசுலேயே வந்து இந்த பிசிஜி இன்ஜெக்ஷன் வேக்சின் போட்டிங்கன்னா என்னாகும், இந்த டிபி அப்படின்ற நோய் வந்து வாழ்நாள் முழுக்க வராது. அதுக்கு பேர் தான் தடுப்பூசி அப்படின்றது. தட் இஸ் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் திஸ் ப்ரொடியூசஸ் இம்யூனிட்டி அண்ட் லாஸ்ட் ஃபார் 10 to 15 years. அதாவது ஒரு வாட்டி அந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா 10 to 15 வருஷம் வரைக்கும் இம்யூன் பவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பூஸ்டர் டோஸ் ஒன்று போட்டோம்னா லைஃப் லாங் டைமாக வந்து என்ன பண்ணிடுவோம், டிபியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். நெக்ஸ்ட், திஸ் இஸ் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் பர்டிகுலர் லங்ஸ். நுரையீரல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளதை வந்து ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். அதில் என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு உள்ளதை சொல்கிறோம். லங்ஸு, தட் இஸ் லாரிங்ஸ், ட்ரெக்கியா, ப்ளூரா, பிராங்கியூல் அண்ட் ஆல்வியோலை. இந்த ஆல்வியோலை அப்படின்றது வந்து சின்ன சின்ன பந்து மாதிரி இருக்கும். அதாவது எப்படி ஒரு கிரேப்ஸ் கொத்து இருக்கோ அந்த மாதிரி உள்ளுக்கு வந்து இருக்கும். அந்த ஆல்வியோலை தான் என்ன பண்ணோம், உள்ளுக்கு வரக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து உள்ளுக்கு நம்ம உடம்புக்கு கொண்டு போகும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நச்சுக்காற்றான கார்பன் டை ஆக்சைடை வந்து இந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு அது மூக்கு வழியாக அது வெளியே வந்துடும். தென் நெக்ஸ்ட், this diagram we have already seen. So that's all about the tuberculosis. We can see in the next video. Thank you.